Hi, now I'm Venkat from venkat.kaashiv. CSS. CSS is a powerful technology. ஒரு வெப் பேஜுக்கு வந்து ஒரு ஸ்டைல் கலர் கொடுக்கணும்னா வந்து அது சிஎஸ்எஸ்ஸால தான் முடியுங்க. ஸோ நாம இன்னைக்கு பார்க்கறது வந்து சிஎஸ்எஸ்லே நிறைய வெர்ஷன் இருக்குங்க. சிஎஸ்எஸ்ங்க, CSS2ங்க, CSS3 நிறைய வெர்ஷன் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வந்து CSS1 அண்ட் CSS3. நார்மலாக இருக்க ஒரு சிஎஸ்எஸ்க்கும் லேட்டஸ்டாக இருந்த CSS3க்கும் என்னதான் வித்தியாசம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்காக பார்க்க போறோங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது HTML vs CSSனா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். HTMLன்றது ஒரு வெப்பேஜோடைய ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுங்க. அதுவே CSSன்றது அதுக்கு ஒரு அழகை கொடுக்கறதுங்க. இந்த ஸ்ட்ரக்சரோடு சேர்த்து ஒரு அழகும் ஸ்டைலும் கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து HTML வித் CSS சொல்லுவாங்க. அது HTML கூடயும் இருக்கலாங்க, சைட் அது கூடவும் HTML கூடவும் இருக்கலாங்க, இல்லை அது வெளியிலையும் இருக்கலாங்க. பாருங்களேன், இதுதான் என்னோட HTML டேக்குங்க. HTML போயிட்டு இருக்கு. இப்போ div tag ஒரு டிவைடட் டேக்ல பிரிண்ட் பண்றேன். kaashiv.info என்னோட பாடி டேக்குள்ள kaashiv.info பிரிண்ட் பண்றேங்க. இப்போ CSS அதுக்கு கலரிங் தரும்போது அதோட வித் ஹைட் பேக்ரவுண்ட் கலர் ரெட்னு ஒன்று அதை பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருச்சுங்க. இந்த divன்ற இந்த டேகு வித் வந்து 100க்கும் ஹைட் ஒரு 100க்கும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த divன்றது வந்து சைஸ் எவ்வளோங்க, வித் வந்து 100, ஹைட் வந்து 100ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய டிசைன் இருக்குங்க. ஓகேவா? அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதில் என்னெல்லாம் இருக்குன்னா HTML இருக்கும், CSS இருக்கும், அந்த வெப்சைட்டுக்கு தேவையான பிக்சர்ஸ்லாம் இருக்குங்க, இமேஜஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே ஒரு சர்வரில் போட்டுருவாங்க. வெப் சர்வர் அப்படின்னு சர்வரில் போட்டு நாம ப்ரௌசர் மூலமா ஆக்சஸ் பண்ணா அந்த எல்லாம் இருக்கிற எல்லாமே சேர்ந்து உனக்கு அழகா ஒரு பேஜா ரெடி ஆகி உனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? எல்லாமே தனித்தனியா இருக்கும். மனுஷன், அவனுக்கான உடம்பு, அவனுக்கான எலும்புன்னு எல்லாம் தனித்தனியா இருக்கும். எல்லாமே சேர்ந்து உனக்கு ஒரு வெப் பேஜா காமிக்கும். ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரா கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை வந்து நம்முடைய மார்க்அப் லாங்குவேஜ்ல எழுதி ஒரு வெப் பேஜ்ல நம்ம காமிப்போம். இதுதான் நார்மலா நடக்கிற ஒரு வெப் பேஜுங்க. ப்ரௌசர்ல காமிப்போம். ரா கண்டென்ட்னா வெல்கம் டு kaashiv.info அப்படின்னு இருக்கு. ஏப்பா அந்த வெல்கம் டு kaashiv.info இவ்வளோ சைஸ் இருக்கணும்பா, இந்த கலர் இருக்கணும்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ லைக் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் வந்து முதல்ல இந்த வெல்கம் டு kaashiv.info ஒரு வெப் பேஜ்ல கொண்டு வர ட்ரை பண்றேன். அப்ப மார்க்அப் லாங்குவேஜ் HTML மூலமா நான் பண்ணிட்டேங்க. அடுத்த லெவல்ல அதுக்கு நம்ம கலர் தர ட்ரை பண்றோம். இந்த சைஸ் இருக்கணும்பா, இந்த கலர் இருக்கணும்பான்ட்டு. அப்பதான் வந்து இந்த மார்க்அப், இந்த ரா கண்டென்ட் HTMLோட இந்த CSS ரெண்டும் சேர்ந்து உனக்கு அழகான ஒரு வெப் பேஜை கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய CSSன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த CSS பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் அந்த HTMLக்கு உள்ளரையும் இருக்கலாம், அது வெளியிலையும் இருக்கலாம். ஸோ வெளியில இருந்துச்சுன்னா அது தனியான ஒரு CSS ஃபைலுங்க, HTML தனியான ஃபைலுங்க. இது ரெண்டும் லிங்க் ஆகும் போது தான் ஒரு வெப் பேஜ் உங்களுக்கு ரெடி ஆகும். இங்க நீங்க பார்க்கலாம், HTMLன்னு ஒன்று இருக்கு, இது கூட இந்த style.css அப்படின்றத லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய ப்ரௌசர்ல இதெல்லாம் லிங்க் ஆகி உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த CSS அப்படின்றது வந்து 3 முக்கியமான வகைகள் இருக்கும். ஒன்று, அந்த லைன்லயே ஒரு ஸ்டைல் தரேன், அந்த ஃபைல்ல ஒரு ஸ்டைல் தரேன், வேற ஒரு ஃபைல்ல ஸ்டைல் தரேன்னு 3 வகையா பிரியும். ஒன்று வந்து அந்த லைன்லயே ஒரு ஸ்டைல் தரேன், அந்த ஃபைல்ல வந்து ஸ்டைல் தரேன், அந்த ஃபைலை வந்து அந்த ஸ்டைலை வேற ஒரு ஃபைல்ல வச்சு ஆக்சஸ் பண்றேன். இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் CSSன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு வெப் பேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த இன்டர்னல் CSS எதுக்காக சார், வெவ்வேறு வகைகளா எதுக்குன்னா அதோடைய பயன்பாடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சார் இந்த பேஜ்ல வந்து இந்த கலர்லாம் ப்ளூ கலர்ல இருக்கணும் சார்னா இந்த பேஜுக்கு அங்க ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இந்த பேஜ்ல அதே கண்டென்ட்டுக்கு இந்த கலர்ல வேணும் சார், ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இந்த பேஜ்ல இந்த கலர் வேணும் சார், ஸ்டைல் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம ஸ்டைல் தரோம்னா அப்போ அந்த ஸ்டைலை அந்த பேஜ்லயே நம்ம எழுதிடுவோம். அதான் இன்டர்னல் CSSன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி டீட்டெயிலா வந்து நான் ஒரு வீடியோ வாட் இஸ் CSS இன் தமிழ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன், போய் பாருங்க நம்ம சேனல்ல, உங்களுக்கு நல்லா புரியுங்க. சார் இது வந்து லைக் இந்த ஸ்டைலே வந்து குளோபலா எல்லா பேஜுக்கும் ஒரே ஒரு ஸ்டைல் வேணும்பானா அப்ப குளோபல் CSSன்னு ஒரு CSS போட்டு அதை நாம வந்து எல்லா பேஜ்லயும் நாம லிங்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம பண்ண முடியும். இது எக்ஸ்டர்னல் CSS அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஜ்லயே ஸ்டைல் கொடுத்திருந்தா, இந்த பேஜ்லயே ஸ்டைல் கொடுத்திருந்தா அது இன்டர்னல் CSSங்க. ஸ்டைலை வேற ஒரு ஃபைல்ல கொடுத்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணா அது எக்ஸ்டர்னல் CSSன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டைலே வந்து ரெஸ்பான்சிவ் ஸ்டைலும் நம்ம தர முடியும். அதாவது மொபைல்ல இருந்துச்சுன்னா இந்த ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணிக்கப்பா, கம்ப்யூட்டர் இருந்தா இந்த ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்ற மாதிரி நம்மளால தர முடியும்.
ஓகேவா? அந்த மாதிரி அது ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரிங்க சார், இந்த சிஎஸ்எஸ் எப்பதான் சார் கண்டுபிடிச்சாங்கன்னா 1996ங்க. 92ல இன்டர்நெட் வந்துருச்சுங்க. ஆனா 96ல தான் அதுக்கு கலரிங்லாம் கொடுக்கறத பத்தி கத்துக்கிட்டாங்க. அதான் சிஎஸ்எஸ் வெர்ஷன் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. 1996ல வந்துச்சு. அதுக்கப்புறமா அதோடைய அப்கிரேடட் வெர்ஷன் 1998ல வந்துச்சுங்க. அப்புறம் இப்ப ரீசெண்டா இருக்க இந்த CSS3 1996ல வந்துச்சுங்க. இதோடைய அப்கிரேடட் நிறைய சேஞ்ச் எல்லாம் வந்துச்சு. 2005ல தான் ஒரு ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் CSS3 நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஓகேவா? சரி, இந்த ஸ்டைல் எப்படி சார் கொடுப்பாங்கன்னா, HTML பாடின்னு ஒரு டேக் இருக்குன்னு வச்சுக்கலாம். பாடினா மொத்த பேஜ், அதுக்கு ஒரு கலர் தரணுமா, அந்த பாடி அப்படின்றது எழுதிடு, இந்த பிரேஸை போட்டு கலர் அப்படின்னு ஃபுல் கோலன் கொடுத்து அதோட வேல்யூவை கொடுத்துடணும். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கான வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த டேக் HTML டிஃபைன் பண்ற டேக் பேர் தான் செலக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. சரியா? சரிங்க சார், இந்த HTML லிங்க் பண்ணுவாங்க. அது எப்படி சார் லிங்க் பண்ணுவாங்கன்னா, இங்க பாருங்களேன், என்னுடைய ஸ்டைல் எல்லாமே இந்த style.css இருக்கு. இது என்னுடைய HTML, இந்த style.css இருக்கு. இது ரெண்டுத்தையும் எப்படி லிங்க் பண்ணலாம்? இந்த HTML நான் லிங்க் பண்றேன். லிங்க் பண்றது ஒரு ஸ்டைல் ஷீட்டு, அதோட பேரு style.css சொல்லிட்டா இந்த ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க ஆயிடுவாங்க. ஸோ லிங்க் பண்ணிட்டா இந்த CSS எல்லாம் இந்த HTML போய் அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நடக்குங்க. சார் CSS2 ஏதோ ஒரு வெர்ஷன் வந்துன்னு சொல்றீங்க இல்லைங்களா சார்? CSS2க்கும் CSS3க்கும் என்ன சார் லேட்டஸ்ட் டிவிஷன்னா, இதுல நார்மல் ஸ்டைலிங் பண்ணா இதுல இன்னும் பெட்டரா பண்ண முடியும். இது சிங்கிள் டிவைஸ்னா இது மல்டிபிள் டிவைசஸ்ங்க, நியூ டிரான்சிஷன்ஸுங்க, அனிமேஷன் எல்லாத்துக்கும் பண்ண முடியும். இங்க டிரான்சிஷன்லாம் ரொம்ப கம்மிங்க. ஷேடோ, எம்பெடட் ஃபாண்ட் இதெல்லாம் கிடையாதுங்க. ஆனா இது அப்படி கிடையாதுங்க. சரிங்களா? இது சிங்கிள் டிவைஸ்னா என்ன சார் நீங்க கேட்கலாம். கம்ப்யூட்டர்ல மட்டும் வேலை செய்யும், இல்ல லேப்டாப்ல மட்டும் வேலை செய்யும். இங்க பாரு நம்ம கதையை, இது ரெஸ்பான்சிவ் லே அவுட்டுங்க. உன்னுடைய டிவைஸுக்கு தகுந்த மாதிரி அதுவே மாத்திக்கும் வெப்சைட்டை. சரிங்களா? இங்க டிரான்சிஷன்லாம் பண்ண முடியாதுங்க. இங்க டிரான்சிஷன்லாம் புதுசா நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் கொடுக்க முடியும். இந்த ஷேடோலாம் பண்ண முடியும். இங்க பண்ண முடியாதுங்க. இங்க ஷேடோலாம் உண்டு. இங்க எம்பெடட் ஃபாண்ட்லாம் கிடையாது. இங்க எம்பெடட் ஃபாண்ட்ஸ்லாம் உண்டுங்க. இந்த மாதிரி CSS3ன்ற இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா நான் ஒரு கண்டென்ட் நான் போட்டிருக்கேன். இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேங்க. ஓகேவா? இதுதான் அந்த லிங்க்குங்க, wiki.com/css டிஃபரன்ஸ் பிட்வீன் CSS and CSS3 இந்த லிங்க்ல தான் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணீங்கன்னா டீட்டெயிலா நீங்க படிச்சுக்கலாங்க. சரி, ஓகே. ஸோ இதை பத்தி நம்ம CSS3 பத்தி என்ன சார் டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, அது டீட்டெயிலா இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் ரெகுலராக அந்த பெல் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பியூர்லி டெக்னாலஜி ரிலேட்டடாக, இன்டர்வியூ ரிலேட்டடாக மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சார் உங்கள்கிட்ட இந்த கைடன்ஸ் வேணும் சார், உங்கள்கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேங்க, என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மெயில் ஐடி கொடுத்துருக்கேங்க. சென்னையில் மதுரவாயலில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு ஜாலியாக நம்ம பேசலாம். உங்களுக்கு என்ன கைடன்ஸ் நான் பண்ண தயாராக இருக்கேன் என்கிட்ட கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால். இது இல்லாமல் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க kaashiv_info, அதை ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஹாய் சார்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்னா கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கேங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. CSS vs CSS3. நம்ம டாபிக்குள்ள வாயான்னு சொல்றீங்க. இன்ட்ரோவே இவ்வளவு சொல்லியிருக்கேன்னா CSS vs CSS3 எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா CSS அப்படின்றது 1996 லான்ச் பண்ணாங்க. நம்ம CSS3ன்றது 1999 லான்ச் பண்ணாங்க. 2005 செம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் வந்துச்சு. 2015 இன்னும் அப்கிரேட் நிறைய பண்ணாங்க, HTML5 சேர்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா CSS vs CSS3 நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ CSS பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் ஆஃப் CSS ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் நம்மால் அப்படி கிடையாது, செம்ம ஃபாஸ்ட்டுங்க. ஸோ CSS3 அப்கிரேட் வெர்ஷன் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இது இல்லாமல் பார்டர் ரேடியஸ் அப்படி கர்வை ஒரு டிசைன் வேணும், என்னுடைய பாக்ஸாக இருக்கட்டும், கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், ஒரு கர்வ் வேணும்னா
இந்த பார்டர் ரேடியஸ்லாம் வந்து CSS3ல வந்து சூப்பரா நீங்க கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வந்து நம்ம HTML கண்டென்ட் அதே kaashiv.info தாங்க. இந்த இடத்துல நாமள ஒரு CSS3 எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் காமிச்சிருக்கேன். ஒரு div tag இருக்குங்க HTMLங்க. ஓகேவா? div tag வந்து டிஸ்பிளே ஆயிடும். இதுக்கான ஸ்டைல் வந்து இப்போ அப்ளை ஆக போகுதுங்க நம்மளுடைய அடுத்த CSS கோட் மூலமா. அந்த வித் வந்து 100, ஹைட் 100, பேக்ரவுண்ட் கலர் ரெட்னு நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுதான் CSS HTML இன்டெகிரேட் பண்ணி ஸ்ட்ரக்சரை கொடுத்து அதுக்கு ஒரு கலரை கொடுக்க ட்ரை பண்றோங்க. இதுதான் உங்களுடைய முக்கியமான கான்செப்ட். சார் CSS3ல என்ன சார் வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த பார்டர் ரேடியஸை தர முடியும். சரிங்களா? ஓகேவா? அதே div tag தாங்க kaashiv.info நான் கொடுத்துட்டேங்க. ஓகேவா? kaashiv.info வந்துருச்சு. சூப்பர். இப்போ அதுக்கு CSS3யோட கோட் நமக்கு கோட் அப்ளை ஆக போகுதுங்க. அப்போ என்ன ஆகுது? div width is equal to 100 பிக்சல்ங்க, பேக்ரவுண்ட் கலர் ரெட் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல்னு ஒன்று அப்படியே அது கர்வா வந்துடுதுங்க. சூப்பர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வெரைட்டியா பார்க்கலாங்க அது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ CSS கோடையும் போட்டிருக்கேன். இங்க பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் பண்ண முடியும், இங்க பார்டர் ரேடியஸும் தர முடியும். ஓகேவா? அதான் உங்களுக்கு நான் காமிக்க ட்ரை பண்றேங்க. ஓகேவா? சரி, நம்மளோட கோடு வேலை செய்யுதுங்க. div tagனு ஒன்று எனக்கு div tag வந்துருச்சுங்க. ஓகேவா? ஐயோ, என்னோட போட்டோ வேற வந்து தொல்லை பண்ணுதே, இங்கே வச்சுக்கலாம். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய CSS கோடு வேலை செய்யுதுங்க. வித் 100 பிக்சல் பேக்ரவுண்ட் கலர்னு சொன்ன உடனே ரெட் நமக்கு வந்துருச்சுங்க. ஆனால் பார்டர் ரேடியஸ்ன்னு இங்கே கொடுத்த உடனே அழகாக வந்து அதுக்கு பார்டர் உங்களுக்கு வந்துடும். வந்த பின்னாடி நம்மளோட HTML கோடு இப்போ வேலை செய்யுதுங்க. நம்ம HTML கோட் div tag முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸ்டைல் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. எண்ட் பாடி டேக், எண்ட் HTML டேக். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கோட் வேலை செய்யும். ஓகேவா? கோடு உங்களுக்கு வேலை செய்யுங்க. சரி, ஓகே. வேற என்ன சார் டிஃபரன்ஸ் நம்ம CSSனா? இதுல கிரேடியன்ட் எஃபெக்ட் இருக்குங்க. அது செமையான ஒரு விஷயங்க. கிரேடியன்ட் எஃபெக்ட் ஏன்னா வந்து ஒரு 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 கலர்லயே ஒரு டார்க் மிக்ஸ்அப் ஆஃப் கலர்ஸ் வந்து கொடுக்கறது கிரேடியன்ட் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேடியன்ட் கலர் நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஸோ நம்மளுடைய HTML டேக் இருக்குங்க. நம்மளோட HTML டேக்ல பார்த்தீங்கன்னா இங்க பேக்ரவுண்ட் கலர் இருக்கு, இங்க லீனியர் கிரேடியன்ட் ரெட் கமா பிளாக், அதாவது ரெட்ல ஆரம்பிச்சு பிளாக்ல அப்படியே வா அப்படின்றது அதை பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் கலருக்கு பதிலாக பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. லீனியர் கிரேடியன்ட் ரெட் கமா பிளாக்னு ஒன்று அழகா உனக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜுங்க. ரெட் கலர்ல ஆரம்பிச்சு பிளாக்ல முடியும், அப்படியே அந்த கிரேடியன்ட் அழகா வரும். இதெல்லாம் செம்ம எஃபெக்ட்டுங்க வெப் பேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய CSS கோட் வேலை செய்யும். வேற என்னையா டிஃபரன்ஸ் இருக்கு CSSக்கும் CSS3க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேடோ எஃபெக்ட் கொடுக்க முடியுங்க. ஷேடோ எஃபெக்ட்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த கோட் இருக்கும். சரிங்களா? ஷேடோ எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு ஷேடோ கோடு. ஸோ ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பி x=0 y=0 இருந்தே ஆரம்பி 15 பிக்சல் லென்த் இருக்கணும், ப்ளூ கலர்ல இருக்கணும்பா அந்த ஷேடோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அது எப்படிதான் வருதுன்னு பார்க்கலாமா? ஒரு ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் வித் 100 பிக்சல் ஹைட் 100 பிக்சல் வச்சு ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் கொடுத்து அதுக்கு பாக்ஸ் ஷேடோன்ட்டு 0,0ல ஆரம்பிச்சு 15 பிக்சல்ல கொடுத்துருக்கேன். அது ப்ளூ கலர்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷேடோக்கு கோட் எழுதுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து CSS3 சூப்பரா இருக்கு இல்லைங்களா? இது மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸை கொண்டு வர முடியும் CSS3லங்க. செமையா இருக்குங்க. நானே இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்றேன். இதுல அவுட்லைன் செட்லாம் பண்ண முடியும். இன்செட்டு, அவுட்லைன் ஆஃப் செட்டு இன்செட்டு, அந்த மாதிரி வந்து அப்படி பாக்ஸ் மாதிரி எஃபெக்ட்டுங்க. இந்த பாக்ஸ் மாதிரி எஃபெக்ட்லாம் நாம தர முடியும். ஓகே, இது இல்லாம வந்து CSS and CSS3ல அனிமேஷன் தர முடியுங்க. அது ஒரு பெரிய விஷயங்க. இங்க நோ அனிமேஷனுங்க, இங்க வித் அனிமேஷனோட எஃபெக்ட்ஸ் நம்ம தர முடியுங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ். இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ரெஸ்பான்சிவ்னா என்ன சார் அப்படின்னா கிராஸ் டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. CSS உடைய ரெஸ்பான்சிவ்னஸ் எப்படி இருக்குன்னா மொபைல்ல நல்லா தெரியும், கம்ப்யூட்டர் நல்லா தெரியலையப்பா அப்படின்னுவாங்க. ஓகேவா? ஆனா நம்மள CSS3 அப்படி கிடையாது. நீ என்ன டிவைஸ்லனா போடு, அழகா தெரியும் நான் அப்படின்ற மாதிரிங்க. ஸோ கம்ப்யூட்டர்லயும் அழகா தெரியும், லேப்டாப்லயும் அழகா தெரியும், மொபைல்லையும் அழகா தெரியும். சூப்பரான ஒரு விஷயம் தான் இந்த ரெஸ்பான்சிவ்னஸ்ங்க. இது இல்லாம இங்க ப்ரௌசர்ஸ் கொஞ்சமே சில ப்ரௌசர்ல மட்டும்தான் CSS வேலை செய்யும். நம்மளால அப்படி கிடையாது. நீ என்ன ப்ரௌசர் சஃபாரி ஐமேக் எடுத்துவா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லா ப்ரௌசர்லையுமே அழகா வேலை செய்யுங்க. இதை பத்தி டீட்டெயிலா இன்னும் நிறைய ஆர்டிகல் நான் போட்டிருக்கேன். CSS
வெர்சஸ் CSS3ன்னு இந்த லிங்க்ல போய் பாருங்க. அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, போய் பாருங்க, லேர்ன் பண்ணிங்க. CSS பற்றி நிறைய டுட்டோரியல் நானே எழுதியிருக்கேன், போய் லேர்ன் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த உதவினா நீங்கள் எனக்கு கேட்கலாங்க. சார் நான் ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு சில விஷயங்கள் இருக்குங்க. அந்த கோர்ஸை படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும். அந்த கைடன்ஸை கொடுக்கறது தான் என்னுடைய கம்பெனி kaashiv.info. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கேங்க. வாங்க, ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டுட்டே நம்ம பேசலாங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் விக்கி அண்ட் காஷின் போட்டாங்க. என்னோட சோஷியல் நெட்வொர்க்ஸ் சேனல்ஸ் நிறைய இருக்குங்க, ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த உதவியும் கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ண தயாராக இருக்கேன். நான் உங்களோட அண்ணன் வெங்கட்ங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.